ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிராப் மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 11வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,50,076 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24.1% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இந்த வாரத்தில் 3 லட்சம் வாக்குகளை வந்து கடந்துருவார் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் இருந்தாலும் அவ்வளோ வந்து வாக்குகள் வாங்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 2.5 லட்சம் வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்றைய ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ வாங்குவாரா வாங்க மாட்டாரா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் ராணுவ அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 94,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.1% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 4வது இடம் 5வது இடத்துல இருந்த ராணுவ அவர்கள் அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி இப்போ 2வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாக்குகளும் வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா அவர்களை 3வது இடத்துக்கும் வந்து தள்ளியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்முடைய சௌந்தர்யா அவர்கள் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 78,340 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.58% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ அதன் காரணமாக பெருசாக வந்து எவாலுவேட் ஆகவே கிடையாது. 1 லட்சம் வாக்குகள் வந்து கடக்குவாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க்காக வந்து இப்போதைக்கு வந்து மாறி இருக்கு. அப்படியே 1 லட்சம் வாக்குகள் வந்து வாங்கினா கூட நம்மளுடைய ராணுவ அவர்களை வந்து பீட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சந்தேகமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து தான் 4th பொசிஷனில் ஜாக்லின் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 49,380 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.97% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள். சௌந்தர்யாவுக்கு ஒரு பக்கம் அடி விழுந்துட்டுருக்கு அப்படின்னா ஜாக்லின் அவர்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடி விழுந்துட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாக 2 பேராலையும் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்க முடியல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நிதர்சனமான ஒரு உண்மை. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் அருண் பிரசாத் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 47,120 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.57% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்முடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் கூட வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவருக்கு வாக்குகள் முன்பை விட இப்போதைக்கு வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சொல்லப்போனால் ஒரு 1.5% வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து 6th பொசிஷனில் தீபக் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39,619 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.36% வந்து இருந்துட்டு இருக்காரு தீபக் அவர்கள். ஸோ எப்படி ஜாக்லின், அருண் பிரசாத், சௌந்தர்யா இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே லெவலுக்கு தான் தீபக் அவர்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. காலையில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஒரு மாதிரி மனசு ஃபீலிங்காக வந்து பேசியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன். ஸோ அது எவ்வளோ தூரம் இந்த ஓட்டிங்கில் வந்து பாதிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 38,145 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.13% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டஃப்பான கேம் இருக்குல்ல, மற்றவங்கெல்லாம் வந்து அதிர்ந்து போகிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். லாஸ்ட் வீக்கில் தான் ஃபயர் மோட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த வாரம் அவ்வளோ தூரம் வந்து கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய அளவில் எதுவுமே வந்து கான்ட்ரவர்சியலாக மாறல. ஒரே ஒரு விஷயத்தை தவிர்த்து அது வந்து ஜாக்லினுடைய காலை வந்து கடிச்சது மட்டும்தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்த 8வது பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 36,055 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.79% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். இவங்க ஆடக்கூடிய ஃபேக் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்குல்ல, அது இவங்க நல்லா சுவாரஸ்யமாக விளையாடினா கூட அந்த ஃபேக் கேம் வந்து ஒட்டு மொத்தத்தையும் அடித்து தும்சம் பண்ணிடுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் மஞ்சரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
35,944 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.77% இருந்துட்டு இருக்காங்க மஞ்சரி அவர்கள். ஸோ எவ்வளோ தூரம் அன்ஷிதா அவர்கள் வந்து ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்ருக்காங்களோ, பவித்ரா வந்து கொடுத்துட்ருக்காங்களோ, அதுக்கும் நிகராக நம்மளுடைய மஞ்சரி அவர்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த பக்கம் நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ராடுத்தனமாக நிறைய விஷயங்கள் நடந்தாலும் கூட இவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் ரயான். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35,309 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.67% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பட் இன்னைக்கு சுத்தமாக வந்து ப்ளே பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனோம். அப்படி இருந்தாலும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து ரயான் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் காரணமாக ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் கேம் பிளேவும் லாஸ்ட் 2 டேஸாக வந்து விளையாடிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் ரஞ்சித் அவர்கள். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18,643 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.99% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்லாம் வந்து சொல்லிடவும் முடியாது. இவர் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்னு வேணால் வந்து சொல்லாமல் தவிர மற்றபடி வந்து பெருசாக இவரை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தளம். இந்த இடத்துல டாஸ்க்கு, கேமு எல்லாமே வந்து இருக்குது. ஓரளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக வந்து இருந்துகிட்ருக்காரு. சில கேம்ஸை வந்து விளையாட முடியும் அப்படிங்கிறபோது அவ்வளோ சூப்பராக வந்து விளையாட முடியும். சொல்லப்போனால் இன்றைக்கி நடந்த கேமில் ஜெப்ரி அவர்களை பிடிக்க முடியல 3 பேரால். சொல்லப்போனால் ஜெப்ரி அவர்களை முத்துக்குமரன், தீபக்கு, அதுக்கப்புறம் வந்து ரயான், இப்படியெல்லாம் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் மட்டுமே ஒரே ஒரு ஆளாக வந்து ஹோல்ட் பண்ணார் ஜெப்ரி அவர்களை. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக சுத்தமாக வந்து ஆடவும் முடியல, அசைக்கவும் முடியல, அந்தளவுக்கு வந்து லாக் பண்ணியிருந்தாப்புல ரஞ்சித் அவர்கள். ஸோ அந்தளவுக்கு விளையாடக்கூடிய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்களால் மற்ற டாஸ்க்லேயும் வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாமலையும், அதே மாதிரி பெருசாக கான்ட்ரிபியூஷனும் வந்து பண்ணாமல் போனதுனாலையும் நம்மளுடைய ரஞ்சித் அவர்களுக்கு குறைந்த வாக்குகள் வந்து வந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக இந்த வாரம் இந்த ஆள் எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததாக தீபக்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். காலையிலே ஜாக்லின் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல்மா, நீங்கள்லாம் வந்து யங்கர் ஜென்ரேஷனாக வந்து இருந்துகிட்ருக்கீங்க, முத்துக்குமரன் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து வரும் அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கேன். பட் எனக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வருமோ வராதோ அப்படின்றது எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி இல்லைண்ணா, நீங்கள் இருக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க, சில விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, வேறு லெவலில் வந்து இருக்குது, கண்டிப்பாக மக்கள் வந்து அதை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட தீபக் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் ஒரு விஷயத்தை வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன்ல, அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம கூட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆடியன்ஸ் அப்படின்றவங்க செப்பரேட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து தருவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாரத்துக்கும் கைத்தட்டல்கள் வருது அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அண்டு மக்களும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் நினச்சி வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஜாக்லின். ஸோ எக்ஸாக்ட்லி நானும் அதை தான் வந்து சொல்ல வரேன். ஆனாலும் ஓட்டிங்ஸை பார்க்கும்போது தீபக் அவர்கள் 6வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்து இருக்குது. அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அவர்கள். ஸோ அன்ஷிதாவை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது சொல்லிவிட்டு மஞ்சரியை பற்றி சொன்னால் கரெக்டாக இருக்கும். அன்ஷிதா அவர்கள் நல்லா டஃப்பான ஒரு ஃபைட் வந்து கொடுக்குறாங்க. பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறாங்க. மற்ற கண்டஸ்டண்ட்டால் வந்து திக்கி திணற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியெல்லாம் பண்ணாலும் கூட சில நேரங்களில் ஃபேக்காக ஒரு கேம் வந்து விளையாடிடுறாங்க. சொல்லப்போனால் வந்து எனக்கு பயங்கரமாக வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, வாய் வலிக்குது அப்படின்னு சொல்லி சும்மா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ரிலீஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிற்கும்போது டக்குன்னு போய் ஒரு கேம் ப்ளே வந்து பண்ணுறாங்க. எல்லோரும் ரிலாக்ஸாக இருக்கும்போது சரி ஓகே அவளால் முடியல அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து இவங்க போய் கேம் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே மஞ்சரி பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்தினாலும் கூட பெரிய அளவில் யாரையும் வந்து ப்ளேம் பண்ணாமல் அவங்களுடைய ஆட்டத்தை வந்து ஆடிட்டுருக்காங்க. ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது, அவங்க என்ன பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி விளையாடக்கூடியதில் ஒரு சிலர் தான் வந்து இருக்காங்க. அந்த ஒரு சிலரில் வந்து நம்மளுடைய மஞ்சரி அவர்களையும் வந்து சொல்லலாம். ஸோ அவங்களுடைய கேம் பிளேயும் நல்லா தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படி இருந்தாலும் கூட பெருசாக ஓட்டிங்ஸ் வரலையோ அப்படிங்கிற போது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பவித்ராவை பற்றி பேசி ஆகணும். பவித்ராவும் சரியான டஃப் கொடுத்தாங்க. சொல்லப்போனால் ஃபயர் மோட் ஆன் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எவ்வளோ டஃப் ஃபைட் வந்து கொடுக்குறாங்க. அப்பா சாமி, இந்த பக்கம் மஞ்சரி, அந்த பக்கம் ஜாக்லின்னு அப்படியே உருட்டி பெரட்டி என்ன பண்ணாலும் டஃப் ஃபைட் வந்து கொடுக்குறாங்க. அந்த முயலை வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக வந்து பவித்ரா அவர்கள் வந்து தெரியுறாங்க.
ஆனால் ஓட்டிங்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரியலாக வந்து பயங்கர ஹர்ட்டாக இருக்குது. சும்மா இருந்துட்டு போகிறவங்க, சும்மா மிச்சர் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டுருவங்களுக்கெல்லாம் நல்ல வாக்குகள் வந்து வருது. ஆனால் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஏன்டா ஓட்டிங்ஸ் வந்து போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.